தன்மான வீரர் ஒருத்தர் நேத்தி முதல் தடவையா தன்மானத்தை பற்றி பேசியிருக்கார். அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ராத்திரி என்ன பண்ணுறாரு, அமித்ஷாஜியை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன். அப்பயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன், முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய அக்யூஸ்டாக இருப்பாங்க, கொலைகாரனாக இருப்பாங்க, டக்காயிட்டியாக இருப்பாங்க, அதனால் போடுவாங்கன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? டெல்லி போனால் முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு. என்ன உனக்கு தன்மானம்? எப்போ பாரு ஆபீஸ் அடிச்சிட்டோம் ஆபீஸ் அடிச்சிட்டோம் ஆபீஸ் அடிச்சிட்டோன்னு சொன்னா, நான் இன்னைக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அந்த ஆபீஸை போய் ஆபீஸில் நுழையும் பொழுது நானும் இருந்தேன். என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கவலை இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அன்னைக்கு நடந்ததை 15 நாள் உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டிலுங்க மூட்டை மூட்டையாக கட்டி வெளியில் கார்பரேஷனுக்கு போயிருக்கு. உள்ள தலைமை கழகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட மன்னிக்கணும் வேற இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி 15 நாட்கள் அங்க இருக்கின்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு 5-6 மாவட்ட செயலருக்கு இதே தொழில். அதுக்கு பின்னாடி அண்ணா அங்க போகவே இல்லை, கண்டிச்சார் ஓபிஎஸ் அப்ப இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர். அதுக்கு பின்னாடி தான் நாங்க உள்ள போறோம். கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணா. அப்ப அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்மானம்? அவர் தானே சீஃப். அதுக்கு பின்னாடி நாங்க உள்ள போறோம், கீயும் கிடையாது, கேட் கீயும் கிடையாது, வாசல் படி கீயும் கிடையாது. அவரோட நான் என்ன சொல்றேன், அவருடைய அலுவலகம், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர். அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? பூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க? அதனாலதான் டோரை உடைச்சோம். நானே சொல்றேன், இந்த மெயின் டோரை உடைச்சு அவரு டோரை மாத்திரம் உடைச்சே உள்ள போனவே தவிர வேற எந்த தவறும் அங்க நடக்கல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தோம், தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு. இதுதான் நடந்தது. எப்போ போர் அந்த தலைமை கழகத்தை தெய்வத்தை எட்டி வைத்து விட்டார்கள், கதவை உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட். அப்படின்னா நமக்கு எல்லாம் யாரு தெய்வம்? நமக்கு எல்லாம் யாரு தெய்வம்? அம்பா தெய்வம், அம்பா தெய்வம். நான் என்ன கேட்கிறேன், எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ண இல்ல? புரட்சி தலைவி அம்பா தான் பொதுச் செயலாளர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல, வரலாறு படைத்தது போல, என்றுமே அம்மா தான் பொதுச் செயலாளர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிட்டு அப்புறம் தாந்தோன்றித்தனமா நான் தான் பொதுச் செயலாளர் சொன்னாரு. இந்த தன்மான மிக்க எடப்பாடி என்ன புரட்டு